அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் மா. காமுத்துரை அவர்கள் எழுதிய கிழவியும் கிழவியாக போகிறவர்களும் என்ற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். கிழவியும் கிழவியாக போகிறவர்களும். சிறுகதை. கிழவி காணாமல் போனாள். பாலையா தேவானை தம்பதியர் ஒரே முச்சூடாய் பதறி போயினர். வயசு பிள்ளையா தோட்டந்தளவுக்கு போயிருப்பா, பக்கத்து வீட்டு பால்காரம்மாவோட சேர்ந்து நடப்பயிற்சிக்கு போயிருப்பான்னு என சொல்ல, சேர்ந்தா போல 4 வைக்கவே ஐயா ஈஸ்வரா என மூச்சுக்கு 300 தரம் படைச்சவனையும் பார்வதியும் கூப்பிட்டு மூச்சு வாங்குவா. அப்படியாப்பட்டவளை எங்கே போய் தேட? பாசம் பக்தி என்பதை காட்டிலும் உடன் பிறந்த சகோதரர்களிடம் உள்ள பயம்தான் பாலையாவை பயமுறுத்தியது. எங்கடைய கிளவிய என உருட்டுக்கட்டையை தூக்கி கொண்டு வந்து விடுவான்கள். மாதம் பிறந்ததும் படியளக்கும் காமதேனு. ஐயாவின் பென்ஷன் பணத்துக்கு முழு வாரிசு கிழவி. இத்தனைக்கும் வீட்டுக்கு உள்ளேதான் படுக்க போட்டு வைத்திருக்கிறாள் தேவானை. மூத்த மருமகள் விஜயாவை போல வெளி திண்ணையெல்லாம் ஒதுக்கி தள்ளி வைப்பதில்லை. தான் வெளியேறி போனதும் இல்லாமல் வீட்டை இப்படி பாலென திறந்து போட்டு விட்டு போயிருக்கிறாளே கிழட்டு சிரிக்கி. உச்சி வெயில் உருக்கி எடுத்தாலும் மத்தியான பொழுதில் கூட வெளிக்கதவை திறந்து வைக்க மாட்டாள் தேவானை. வேறொரு சமயமாயிருந்தால் கிழவியை நாராய் கிழித்து போட்டு இருப்பாள். எவனாச்சும் பூந்து சட்டி பானையை தூக்கி போனா என்ன செய்ய? 2 துணிமணியை சொல்லு. இத்தனை கொதிப்பையும் புருஷனிடம் காட்ட முடியாது. ஆத்தாளை காணாமென விடிந்ததிலிருந்து வேலைக்கு கூட போகாமல் வீதி வீதியாய் நாயிலுங்கேடாய் அலைந்து கொண்டிருக்கிறான். அக்கம்பக்கம் குடியிருக்கும் பெண்களிடத்திலே தான் சொல்லி தேத்தி கொள்ள வேணும். அவளுக்கென வாய்த்தவள் கூடலூரிலிருந்து வாக்கப்பட்டு வந்த மீனாதான். கொஞ்சமும் சுணங்காமல் தேவானையின் வார்த்தைகளை அத்தனையும் அப்படியே வாங்கி கொள்வார். வயசாரிச்சுன்னா புத்தி பிறண்டு போகுமோ ஏங்கா என மீனாவை கேட்டதும் தேவானையின் கண்ணில் மாலை மாலையாய் கண்ணீர் வடிந்தது. என்னை பெத்த ஆத்தால கூட இம்புட்டு செஞ்சதில்லை மீனா. புருஷனை பெத்தவ இன்னொரு தாய் தானடின்னு பார்த்துக்கிட்டேன். இனி பாரு, ஆத்தானை காணாமனு வந்து எனக்கு வாச்ச மகராசன் என்ன கூப்பாடு போட போறானோ நினைக்கவே அங்கம் பதறுது. இந்த கிழட்டு முண்டையினால 4 பேர் பார்த்து 3 பேர் சிரிக்கிறாப்புல ஆச்சேடி என் பொழப்பு. அண்ணன் அப்படியெல்லாம் நடக்க மாட்டாக்கா. அவருக்கு யாரு என்னன்னு தெரியாதா? அவளை சமாதானம் செய்யும் நோக்கில் பேச்சை தொடுத்தாள் மீனா. அந்த மனுஷன் முகராசி அப்படிடி பார்த்தா தெரியாது. எல்லாருக்குமே நான் தான் கோவக்காரியா தெரிவேன். ஏன்னா எதையும் மனசுல வச்சுக்காம படக்கு படக்குன்னு பேசிக்கிறேன்ல. சின்ன வகுத்துல இருக்கிறப்ப இதே மாதிரிதான். இந்த கிளடினால தான் வந்த வாய் தகராறுல அந்த மனுஷனுக்கு கோவம் வந்து குடிக்கிற சருவ சொம்பை எடுத்து சட்டார்னு எரிஞ்சிட்டாருடி. அது கன்னத்துல பட்டு கடவை பல்லு உடஞ்சி போய் இன்ன வரைக்கும் வளரவே இல்லை தெரியுமா? அவங்க ஆளுகளை ஒரு வார்த்தை குறைச்சி பேசிடக்கூடாது. முனி மூக்கில் கோபம் வந்துடும் மனுஷனுக்கு. மீனாவுக்கும் கிழவு மேல் கோபம் வந்தது. என்ன பிரச்சனை ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். வீணாக புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பகையை வளர்க்க வேண்டாமே. தேவானையை பார்க்க ரொம்ப பாவமாய் இருந்தது. தெருவுக்குள் எப்போதும் கம்பீரிக்கமாய் தெரிபவள். யார் முன்னாடி முகம் தொங்கவிட்டு பார்த்ததில்லை. அப்படியாப்பட்டவள் இன்று அழுமூஞ்சியாய் நிற்பது வேதனை அளித்தது. எதுவும் சாப்பிட்டியாக்கா? அதிகாலையிலிருந்தே கிழவியை தேடும் படலம் நடந்து கொண்டிருப்பதால் வீட்டில் எதுவும் ஆக்கி பொங்க வாய்ப்பில்லை. தன் வீட்டில் போய் அவளுக்கு ஒரு ரூபாய் காப்பி தண்ணியாவது போட்டுக்கொண்டு வரலாம் என நினைத்தாள் மீனா. என்னத்தை சாப்பிட? நேற்று ராத்திரி கிளடிக்கு வச்ச சப்பாத்தி எனக்கு என்னன்னு உருளைக்கிழங்கு குருமாவோடு அப்படியே கிடக்கு. ஆத்தாளுக்கு காலம்புற சூடாக இட்லி செய்யலைன்னா மனுஷனுக்கு உச்சி மண்டையில் சுருன்னு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும். அதுக்கோசரம் அரைப்படி அரிசியை போட்டு ஆட்டி வச்சு அந்த மாவு சட்டியில் ஒரு பக்கம் புளிச்சு போய் எனக்கு என்னன்னு கிடக்கு. வீட்டில் பாலுக்கு குறைவா மோருக்கு குறைவா? நான் தான் பல்லில் பச்சை தண்ணி படாமல் கிடக்கேன். தேவானையின் புலம்பலிலிருந்து அவள் காப்பி கூட சாப்பிடவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட மீனா, வெறும் ஒருத்தோட இருக்கக்கூடாதுக்கா, அதுவும் காலம்பர என்றபடி தன் வீட்டுக்குள் நுழைந்தாள். அந்த சமயம் தேவானையின் மகன் +2 வகுப்புக்கு போவதற்காக புத்தக பையுடன் வெளியில் வந்தான். ஏமா, நான் என்ன மண்ணவா தின்ட்டு பள்ளியோடம் போக? கொஞ்சமாச்சும் புத்தி வேணாமா? கிளவியை காணாம்னா சோறு தண்ணி ஆக்கக்கூடாதா? வீட்டில் கொஞ்சோண்டு புளிச்சு தண்ணியை கூட காணோம் என முகம் சுளிக்க பேசியவன், அரிசி சருவத்திலிருந்து 50 ரூபா எடுத்துட்டு போறேன், காணாம்னு தேடாத சட்டமாய் சொல்லிவிட்டு சைக்கிளை உருட்டி கொண்டு கிளம்பினான். அடே அடே அடே! மகனிடம் இருந்த ரூபாயை பிடுங்க தேவானை வேகமாய் எழ எத்தனித்த போது கையில் காப்பி டம்ளருடன் வந்தாள் மீனா. குமார் இப்பத்தான் ஸ்கூலுக்கு போறானா?
சைக்கிளில் போய் கொண்டிருப்பவனை பார்த்தபடியே தேவானைக்கு காப்பியை கொடுத்தாள். பிள்ளைகளுக்காச்சும் எதுவும் செஞ்சு வச்சியா? அதுவும் பட்டினாத்த போகுதுங்களா? பள்ளி செல்லும் பிள்ளை வயிற்றில் பசியுடன் போக சகிக்கவில்லை மீனாவுக்கு. கிளவி பிறந்தது உத்தமபாளையம் அம்மாப்பட்டி என்றாலும் வாக்கப்பட்டது அல்லிநகரம் தெற்கு தெரு என்பதால் தெற்கு தெருவா என்பதே கூப்பிடு பேராகி போனது. கிளவிக்கு 9 பிள்ளைகள். இருப்பு 3 மகன்கள், ஒரே ஒரு மகள். கிளவியின் பழைய வீட்டில் மூத்தவர் குடியிருக்க வடக்கு தெருவில் தேவானையை கைப்பிடித்த நடுவுளவரும் கடைக்குட்டி மேற்கு தெருவிலும் இருக்கின்றனர். பெண்ணை வீரபாண்டியில் தான் கட்டி கொடுத்திருந்தார்கள். ஒத்த பிள்ளை தூரந்தளோட்டு வேணாம் என அவர்களின் ஐயா முடிவெடுத்தார். அதனால சொந்தத்திலேயே கொடுத்திருந்தார்கள். கிழவர் கண் உள்ள மட்டும் இங்கேயே கிடந்தாள் மகள். கிழவி தனியாக இருக்க மட்டும் அவ்வப்போது வந்து பெத்தாளை விசாரித்து போவதுண்டு. போன வருஷம் ஒரு சின்ன மனத்தாங்கலில் இருந்து மகள் அவ்வளவாக இந்த பக்கம் வருவதில்லை. கிழவி ஒருவேளை மகளை பார்க்க போயிருப்பாளோ? திடீர் சந்தேகம் வந்தவளாய் கேட்டாள் மீனா. நீ சொன்ன மாதிரி அங்கே மட்டும் போயிருந்தான்னு வையே, அப்படியே பிடிச்சி வீரவாண்டி ஆத்துல தள்ளிட்டு 3 நாள் காரியத்தை மொத்தமா முடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான் என அங்கம் அதிர பதில் சொன்ன தேவானைக்கு அப்படி இருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. மாதம் என்னைக்கு பிறகுதுடி? இங்கிலீஷ் மாதம். இன்னைக்கா நாளைக்கா? இன்னைக்கு தான். மீனாவின் வாயிலிருந்து பதில் வந்த வினாடியில் பட்டீர் என எழுந்தாள் தேவானை. உன் வாய்க்கு சக்கரை தாண்டி போடணும் நினச்சேன். ஆனாலும் போன வருஷம் இதே புரட்டாசி மாதம்தான் அந்த வீரவாண்டிக்காரி புருஷனோட வந்து, இனி என் முகத்தில் நீயும் முழிக்காத, நானும் முழிக்க மாட்டேன், நீ செத்தாலும் மண்ணுதலை கூட வரமாட்டேன், யாரும் என்னை கூப்பிடவும் கூடாதுன்ட்டு போனா கிழவிக்கு பெத்த பாசம் துடிச்சிருச்சு போல. உடனே புருஷனை கண்டு வீரபாண்டி போய் கிழவியின் தலைமயிரை பிடித்து இழுத்து வர சொல்ல வேண்டுமென துடித்தாள். கிழவனார் உள்ளூரில் ஒரு வங்கியில் வாட்ச்மேனாக வேலை பார்த்து மண்டையை போட்டவர். அவர் உயிரோடு இருக்க மட்டும் அத்தனை பிள்ளைகளையும் கரை சேர்த்து விட்டுத்தான் போய் சேர்ந்தார். அவர் இருக்கிற வரை பொம்பளை பிள்ளைக்கு நல்ல செல்வாக்கும் போக்குவரத்தும் இருந்தது. ஆடி தீபாவளி என்றில்லை, நினைச்சா போதும். விக்கல் எடுத்துச்சு. ஐயா நினைக்குதுன்னு ஓடி வந்துட்டேன். கனாவில் ஐயா வந்து வாசப்பள்ளியில் நின்று பச்சை தண்ணி கூடாத்தான்னு கேட்குறாப்புல இருந்துச்சு. பேரன் தாத்தா கிட்ட போகணும்னு காலையிலேருந்து அடம் பிடிச்சு அழுதான் என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிள்ளையை இடுப்பில் இடிக்கபடி வாசலில் வந்து நிற்பாள். அன்று முழுக்க கிழவனும் கிழவியும் வாயெல்லாம் பல்லாக தெரிவார்கள். தெரிஞ்சு ஐயாவும் தெரியாமல் ஆத்தாவும் பை நிரப்பி அனுப்புவார்கள். அதற்கு மேல் மருமகன் வந்து விட்டால் கறி என்ன புளி என்ன, மாமனும் மருமகனும் ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் குவார்ட்டர் பாட்டிலை வாங்கி கொண்டு வந்து பரிமாறிக்கொள்வார்கள். தனது ஊரில் கிழக்கு தெருவில் கட்டக்கால் அடிப்பதை கண்டுவிட்டால் வீரபாண்டிக்காரியக்கு ஐயானாவும் வந்துவிடும். அவளுக்கு அதை வள்ளிசாய் செய்யவும் தெரியாது. அந்த தெருவிலிருந்து காமாட்சியை கூட்டி வந்து வறுவல் போட்டு வைப்பாள். அதை எடுத்துக்கொண்டு மாமனும் மருமகனும் ஊருக்கு தெற்கில் இருக்கும் தேரி மந்தைக்குள் போய்விடுவார்கள். ரிட்டையர் ஆகி வந்த பணத்தை ஆண் மக்களுக்கு சமமாக பெண்ணுக்கும் பிரித்து கொடுத்தபோதுதான் வீட்டுக்குள் முதல் விரிசல் விழுந்தது. இதென்ன ஊரில் இல்லாத புது வழக்கமா இருக்கு என முதல் எதிர்ப்பை மூன்றாவதாய் வந்த மார்க்கையன் கோட்டைக்காரி எழுப்பினாள். என்னத்த புது வழக்கத்தை கண்டுபிடிச்சியப்பா? கேட்ட மருமகளை பார்த்து பேசாமல் அவளது புருஷன் கடைக்குட்டியை பார்த்தபடி கேட்டார் கிழவனார். பொம்பளை பிள்ளைக்கு தான் வளமையாக செய்ய வேண்டிய 4 செய்முறையும் செஞ்சாச்சு. வந்து போனால் தெரிஞ்சு பாதி தெரியாமல் மீதுன்னு தினத்துக்கு ஒன்று செஞ்ச மாணிக்குத்தான் இருக்கும். இதில் பிஞ்சங்காசையும் பிரித்து கொடுத்துட்டா மற்றவங்களுக்கும் வாய் வகுறு இருக்குல்ல. மூத்த மருமகள் விஜயாவும் அதனை வழிமொழிவது போல பேசினாள். எல்லாருக்கும் தானே தராறு விஷயா? கிழவி செருமுவது போல பதறாமல் வார்த்தைகளை எடுத்து வைத்தாள். உங்களுக்கெல்லாம் உங்கள் ஐயா வீட்டில் இப்படித்தான் கல்யாண சீர் செஞ்சு அதுக்கு மேற்கொண்டு சவரட்டனை செஞ்சு அனுப்பிச்சாங்களா? தேவானை தனக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாள். மகன்கள் தங்களது குரலாய் மனைவிமார்களை பேச விட்டதில் கிழவனாருக்கு மனங்கொள்ளாத கோபம். ஆமாப்பா, நான் அப்படித்தான் செய்கிறேன். இது என் சொந்த சம்பாத்தியம், இதை யாருக்கு கொடுக்கணுங்கிறது சுதந்திரம் எனக்கு தான் இருக்கு என்றவர். கூட பிறந்தது ஒரு பிள்ளை தானடா, அந்த பிள்ளைக்கு 3 பேரும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முக்காத்துட்டு இந்தான ஈந்திருப்பீங்கள. அப்படி தந்திருந்தா நம்ம கண்ணுக்கு பின்னாடி பெத்த மக்க கூட பிறந்தத தங்கமா பாக்காட்டையும் பித்தளையாவாச்சும் வச்சுக்குவாங்கன்னு நினைக்கலாம். என் கண்ணு முன்னாடியே கண்டுக்க மாட்டேன்றீங்க. நானும் செய்யலைன்னா ஆறு செய்வா? அதான் சமமாக தாரேன். இது மட்டும் இல்லை, நாளைக்கு எனக்கு வார பென்சில்லையும் ஒரு பங்கு அந்த பிள்ளைக்கு தரணும்னு எழுதி வைக்க போகிறேன். வீரவாண்டிக்காரி அப்பனுக்கு பன்னிக்கறியை ஆக்கி போட்டு சரிக்கு சரியா பங்கை பிரித்து வாங்கிட்டால என மருமக்கம்மார்கள் தூட்டல் ஆயினர். என்ன தேவான கிளவி எங்கிட்டு போனா?
மூத்தாள் விஜயா தன் இளைய மகனை கைப்பிடியாய் இழுத்து கொண்டு வந்து நின்றாள். அவனது கையில் புத்தக பை தொங்கியது. பிள்ளையை படிக்க அனுப்பும் வழியில் விசாரிக்க வந்திருக்கிறாள். எங்க எங்க போறா பாவம்? 1ஆம் தேதி இல்லையா, பணம் வந்திருக்கான்னு தபால்கார வீட்டுக்கு விசாரிக்க போயிருக்கோம். வேற ஆத்தா குச்சு அப்பங்குச்சா இருக்கு, தங்கியிருந்து வார. எந்த பதட்டமும் இல்லாதவள் மாதிரி தன்னை காண்பித்து கொண்டது மீனாவுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இத்தனை நேரமும் சடங்கான பிள்ளையை தொலைத்து விட்டது போல கண்ணீரும் கம்பளையுமாய் இருந்த தேவானையின் இந்த திடீர் மாற்றம் விளங்கவில்லை. ஆனால் விஜயா இது பசப்பு என கண்டுகொண்டாள். கிழவனாரின் மறைவுக்கு பின்னால் கிழவி தனியாகத்தான் இருந்தாள். பென்ஷன் அவள் பெயருக்கு மாறியதும் தனித்த வீடு பிள்ளைகளின் வரவால் மீண்டும் கலகவாசல் ஆனது. ஆளாளுக்கு தினம் ஒரு கோரிக்கை வைத்து கிழவிடம் காசு பிடுங்கலாயினர். இதில் வீரவாண்டிக்காரையும் அடங்கினாள். ஊரிலிருந்து ஆத்தாளை பார்க்க எப்பவும் வெறுங்கையுடன் வரமாட்டாள். என்னத்தையாச்சும் மொச்சக்காய் குழம்போ குச்சி கருவாடோ ஏதோ ஒன்றை ஆக்கி கொண்டு வாளியில் எடுத்து வந்தால் பிள்ளை குட்டிகளோடு அமர்ந்து பிக்னிக் வந்தது போல ஆத்தாளோடு சேர்ந்து சாப்பிட்டு விட்டு காலி பாத்திரத்தை எடுத்து செல்வாள். ஆனால் பிறந்த வீட்டிலிருந்து வெறும் வாளி போக பெத்த மனசு ஏற்குமா? ஏதாவது அரிசி பருப்பு 2 பலகாரம் பச்சனம் ஒன்றுமில்லாவிட்டாலும் 100-200 பணமாவது போட்டுத்தான் அனுப்பி வைப்பாள். ஆஹா, அலட்டாடுற ஆறுமுகம்னு அண்ணன் தம்பி 3 பேரும் சட்டுன்னு முடிவு பண்ணி அம்மாவை தனியாக விடக்கூடாது, ஆளுக்கு ஒரு மாதம் வீட்டுக்கு கூட்டு போய் வீட்டில் உட்காத்தி வச்சு கஞ்சி ஊற்றணும்னு பேசின போது ஐயாவோட ஆசைப்படி மகளுக்கும் அந்த கொடுப்பினை தந்தாகணும்னு வீரவாண்டியிலிருந்து தாக்கியது வந்தது. அரமனசோடு ஒத்துக்கிட்டாங்க. ஆத்தா யார் வீட்டில் இருக்கோ அவங்க அந்த மாதத்து பென்ஷனை வாங்கி அனுபவிச்சுக்க வேண்டியது. மாதம் பிறந்ததும் அடுத்த வீட்டுக்கு கொண்டுக்கு வந்து விட்டுறணும். யாரும் கொண்டு வந்து விடுற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது இல்லை. பொழுது கூவுன நிமிஷத்துலேயே ஆட்டாவை அழைச்சிக்கிட்டு போக ஆள் வந்துடும், இல்லை ஆட்டோ வந்துடும். இதுக்கு முன்னேயே ஆட்டோ வரும். கிழவி வீட்டில் இருக்கிறப்ப 1ஆம் தேதி பிறந்துச்சுன்னா பேங்குக்கு போக 3 பேரும் ஆளுக்கு ஒரு வண்டியோடு வந்ததுண்டு. முன்னாடி வரவன் சட்டுன்னு குப்பை கூடையை அள்ளி போட்டுட்டு போறாப்புல கிளவி முகம் கழுவியும் கழுவாம சேலை கட்டியும் கட்டாம கூட்டிட்டு போயிடுவாங்க. கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கினதும் அங்கனையே விட்டுட்டு வந்த கூத்தெல்லாம் நடந்தது உண்டு. கூத்தில் பெருங்கூத்து வீரபாண்டிக்கு கிளவி போன போது நடந்தது தான். பென்ஷன் பணத்தோடு 10,000 ரூபாய் கடனுக்கும் சேர்த்து கிளவி கையெழுத்து போட்டு விட்டாள். அதற்கு அடுத்த மாதம் கடனுக்கான முதல் தவணை பிடித்தம் செய்தபோதுதான் மகன்கள் 3வரும் கைகோர்த்தனர். மருமக்கமார் கிளவியை தூக்கி கொண்டு வீரவாண்டியில் போய் கலகம் செய்தனர். மகன்களுக்காக கிளவியும் இப்படி காரியத்தை செய்யலாம்யா என முதலாக மருமகனிடம் கேள்வி கேட்டதை மகளால் பொறுத்து கொள்ள முடியாமல், காரேறி வந்து இப்படி ஊருக்குள்ள எங்களை அசிங்கப்படுத்திட்டுல, நீ எனக்கு ஆத்தாலும் இல்லை, நான் மகளும் இல்லை, செத்தா கூட எனக்கு யாரும் ஆள் அனுப்பக்கூடாது என்று தானாய் ஒதுங்கி கொண்டாள். தபால்கார வீட்டுக்கு கிளவி ஏன் போகுது? எதுவும் லவ் லெட்டர் வந்திருக்கான்னு கேட்கவா? தேவானை பேசினா தான் தமாசா இருக்கும். மீனாவை இழுத்து வைத்து தனது பேச்சை ஒப்பித்தாள் மூத்தாள் விசையா. தேவானைக்கும் அது சுருக்கென தைத்தது. பேங்கில் பணம் வாங்குவதற்கும் தபால்காரருக்கும் என்ன சம்பந்தம்? முதியோர் பென்ஷனுக்கு தான் தபால்காரர் பொறுப்பு. இப்போது அதுவும் கூட ஸ்டேட் பேங்க் மாறிவிட்டது. ஆனாலும் முன் வைத்த காலை பின் வாங்கக்கூடாதே. அதில் விசையாக்கா, 4-5 மாதமா பணம் வாரதில்லை இல்லை, அது சம்மந்தமாக எதுவும் தபால் வரும்னு சொன்னாங்க. அதை கேட்டு வாங்க போயிருப்பா. சொல்லி தப்பிப்பதற்குள் வேர்த்து போனது தேவானைக்கு. அது என்னமோ தேவானை, ஓம்பாடு ஓம் மாமையா பாடு என்ற விசையா, போடா சித்து வீட்டுக்குள்ளே போய் என்ன தேய்ச்சிட்டு வா. இவனை ஏற்றி பள்ளிக்கூட அனுப்புறதுக்குள்ள நமக்கு தண்ணி தவிச்சு தாவு தீர்ந்து போகுது. மகனிடமிருந்து புத்தக பையை பிடுங்கி கொண்டு வீட்டிற்குள் விரட்டி விட்டாள். அவன், நான் என்னையெல்லாம் தேய்க்க மாட்டேன் என அம்மாவின் சேலையை பிடித்து கொண்டே நின்றான். பள்ளிக்கூடம் போகிற புள்ள தலையில் எண்ணெய் வைக்காமல் போவாங்க, போய் தேய்ச்சிட்டு வா மீனாவும் சொன்னாள். வீட்டுக்குள் கிளவி இருக்கிறாளா இல்லையா என வேவு பார்க்கத்தான் பிள்ளையை அனுப்புகிறாள் மூத்தாள் என்ற சந்தேகம் தேவானைக்கு. தானும் கூட போய் பார்க்கட்டுமே என்கிற கடுப்பில் அமைதியாயிருந்தாள். எண்ணியது போலவே மகனுடன் மல்லு கட்டியவாறே தானும் வீட்டினுள் நுழைந்து எண்ணெய் தேய்த்து தலை சீவி முகத்துக்கு பவுடரும் பூசி கொண்டு வந்தாள். இவனை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வாரேன் தேவானைக்கு சொல்வது போல அருகில் நின்ற மீனாவை பார்த்து சொல்லிவிட்டு கிளம்பினாள். இவளாவது இந்த அளவோடு போனாள். இனி மார்க்கையங்கோட்டக்காரி வந்தா வீட்டை புரட்டி விடுவாள். இன்றைக்கு கிளவி அவள் வீட்டுக்கு செல்லும் முறை. எப்பவும் இந்நேரமெல்லாம் வீட்டு வாசலில் அவளது புருஷன் ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பான். 7 தடவை பூல் என ஆரனை அழுத்தியிருப்பான். இல்லாவிட்டால் மார்க்கையன் கோட்டக்காரியை ஆட்டோ பிடிச்சு வந்திருப்பாள்.
வீட்டில் மாமியாருக்கு வெண்ணி விளாவி ஆடும் கோழியும் அடுப்புல வெந்திருக்க மாதிரி அவசரப்படுத்துவாள். கிழவி காணாமல் போன செய்தி அங்கேயும் வெட்டியிருக்குமோ? இன்னைக்கு பேங்குக்கு கூட்டி போய் தனக்கு வர வேண்டிய போன மாத பணத்தை வசூலித்து கொண்டு அனுப்பலாம் என தேவானை நினைத்திருந்தாள். இனி சின்னவள் கூட்டி போனால் மொத்தமாக அவளே வசூலித்து வைத்து கொண்டாள். மூத்தவளுக்கும் போன தவணை பணம் வரவில்லை. இன்று அவளும் உறங்க மாட்டாள். பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வந்து நிற்கத்தான் போகிறாள். எப்படி சரிக்கட்ட என கணக்கு போட்டு நிற்கும் சமயம் யாருமே எதிர்பாரா விதமாக வீரபாண்டிக்காரி வந்து இறங்கினாள். அப்போதுதான் பாளையாவும் ஊரெல்லாம் கிழவியை தேடி அலைந்துவிட்டு களைத்து போய் வீடு வந்து உட்கார்ந்தான். தேவானையும் மீனா கொடுத்த காப்பிக்கு அடுத்து ஏதும் சாப்பிடாததால் படபடவென ஒருவடியாய் நெஞ்சு துடித்து கிறக்கமாக வருவதாக உணர்ந்தாள். இட்லியோ தோசையோ கஞ்சியோ சோறோ நேரத்துக்கு ஒரு கொய்யா பழத்தையாச்சும் வாங்கி வயிற்றுக்குள்ள தள்ளிக்கொண்டே இருப்பாள். இன்னைக்கு காலையிலிருந்து ஆள் மாற்றி ஆள் வந்து போனதில் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. வருகிறவர்களெல்லாம் ஆளுக்கு ஒரு குண்டை தூக்கி போடுகிறார்கள். அதனாலோ என்னவோ வயிறு கலக்கி அடிக்கடி கொள்ளைக்கு போனாள். அப்படி கொள்ளைக்கு போகும் சாக்கில் அடுப்படி போய் செம்பு செம்பாய் தண்ணி குடித்தாலும் பசி அடங்க மறுத்தது. அடுப்புலிட்ட விறகாய் குபு குபு என எரியத்தான் செய்தது. இனிமேலும் தாங்காது என்ற நிலையில் மதியம் 1 மணிக்கு பள்ளி வாசலில் வாங்க சொல்ற நேரம் அடுப்பை பற்ற வைத்தாள். வந்தவர்களிடம் பேசிக்கொண்டே வெறும் கஞ்சி போட்டு இறக்கி வைக்க மீனா தன் வீட்டிலிருந்து முருங்கைக்கீரை வெஞ்சனம் கொண்டு வந்து வைத்தாள். வட்டி நிறைய போட்டு வைத்தை ஒப்பிய பிறகே உசுர் கூட்டுக்குள் வந்து சேர்ந்தது. அதன் பிறகே பாளையா வீட்டுக்குள் நுழைந்தான். கூடவே பட்டாளம் போல 4-5 பேர் உடன் வந்தார்கள். அம்மாப்புல, நீ சாப்பிட்டியாம்மா? ஒன்றும் சங்கடப்பட வேணாம். இன்னி பொழுது அடங்குறதுக்குள்ள ஆத்தா வந்து சேர்ந்துடும். பெரிய மனுஷிலையா, எங்கேயாவது கேதம் பார்க்க யாரையாச்சும் விசாரிக்க போயிருக்கோம். அம்மே, பக்கத்தில் ஏதோ கேதம் விழுந்திருக்கா? விசாரிச்சு பாரு. விருமாண்டி அண்ணன் சலசலவென்று பேசியபடி சேரை எடுத்து போட்டு உட்கார்ந்து கொண்டார். அத்தனை பேர் வாயிலிருந்தும் சாராய நடி அடித்தது. காலையிலிருந்து சுற்றி இருப்பார்கள் போலிருக்கிறது. 5-6 ஆட்டாவை அனுப்பிச்சிருக்கான் தாயே. கிளவி எங்கன இருந்தாலும் பிடிச்சி தூக்கிட்டு வந்துவாங்க. எல்லோரையும் பார்க்க வைத்து கொண்டே கஞ்சியை உறிஞ்சி உறிஞ்சி குடித்தான் பாளையா. நல்ல வேளை கஞ்சி காய்ச்சியது. அந்த நேரம்தான் வீரபாண்டிக்காரி வந்தாள். வந்தவள் அண்ணன் கஞ்சி குடிக்கும் அழகை பார்த்ததும் ஆவேசம் வந்தவளாய் அவனது நெஞ்சு சட்டையை பிடித்தாள். எங்க ஆத்தால எங்கடா கொண்டுட்டு போய் போச்சிங்க என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாள். 4-5 மாசமாய் பென்ஷன் பணம் போடாததால் மருமக்குமார்கள் ஆத்தாளுக்கு சரிவர கஞ்சி ஊத்தாமல் அறப்பட்டினி கொரப்பட்டினியாய் போட்டு கொன்று விட்டார்கள் என அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாய் பிடித்து பேசினாள். தேவானைக்கு ஆதரவாய் நின்ற மீனா கூட வீரபாண்டிக்காரியின் பேச்சின் வெம்மையில் பின்னுக்கு நழுவினாள். நான் வாங்கின கடை 4 மாசத்துல தீர்ந்துடும். நீங்க மொத்தத்துக்கு ஆளவே தீர்த்துட்டீங்களாடா பாவிலா என ஒப்பாரி வைக்காத குறையாய் ஒழிப்பு எடுத்தாள். யாராலும் எதிர்பேச்சு பேச முடியவில்லை. அண்ணன் தம்பிக்கு மேல இப்படி அபாடமா பழிய போடாதம்மா. ராத்திரியெல்லாம் கிளவி இருந்திருக்குல்ல. கூடி நின்றவர்கள் சமாதானம் சொன்னார்கள். அதைத்தானே கேட்கிறேன். ராத்திரி இருந்த கிளவி காலையில எப்படி பறந்து போயிட்டாளா? ரெக்க முளைச்சிடுச்சா? காசு வரலன்னு நொச்சு கொட்டி கஞ்சி ஊத்தாம தண்ணி ஊத்தாம அவளை இப்படி காணா பணமா ஆக்கிட்டாங்கய்யா. பிளாக்கணம் வைத்தவளிடம் யாரும் பதில் பேச முடியவில்லை. பாளையாவும் இருமாண்டியும் காலையில் இருந்து ஆத்தாளை தேடிய கதையினை சொன்னார்கள். தேடாத இடம் ஊருக்குள்ள ஒரு இடம் இல்லை தாயி. கடைசியா கிணறு கம்மாயில கூட போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கு மேல ஆட்டா வேற அனுப்பிச்சிருக்கு. இனி என்ன செய்ய? கேட்டிங்களா? கிணறு கம்மாயெல்லாம் எதுக்கே போய் பார்க்கணும்? என்னமோ செஞ்சிட்டாங்க. இப்போவே நான் ஸ்டேஷனுக்கு போறேன். விசுமி நின்ற வீரபாண்டிக்காரியை மார்க்கையன் கோட்டைக்காரி எதிர்கொண்டாள். தாராளமா போ, பின்னாடியே நாங்க வரோம். பென்ஷன் பணத்துல பங்குதாரா கோபத்துல கிளவி இருந்தா தானே பணம் வருதுன்னு அவளை நீயும் உன் புருஷனும் சேர்ந்துதான் ஏதோ செஞ்சிட்டீங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் இங்க இருந்த கிளவி இன்னைக்கு எப்படி மாயமானா? அவ காணாம போன நிமிஷத்துல உனக்கு எப்படி தாக்கல் வந்துச்சு? பிரச்சனை பெரிதாகும் போல தெரிய, ஏ பாளையா, நல்லாவா இருக்கு? பல்ல குத்தி மோந்தி பார்க்காதீங்கயா. ஆகிற சோழியை பாருங்க. வயசான சீவாத்தி எங்க போகுது? ஏதாச்சும் சடவுல கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டு எங்கனையாச்சும் உட்கார்ந்துருப்பா. அதுக்குள்ள நீங்களா ஏதோ பேசி கருமாதி வரைக்கும் போயிருங்க போல என ஐயச்சாமி பெரிய ஐயா சமாதானம் சொன்னார். அதானே, எந்த வீட்டில் தான் எல்லாம் சரியா நடக்குது? எனக்கு கூட தான் முதியோர் பென்ஷன் 1 வருஷமா வரல. மருமக கரிச்சு கொட்டுறா. என்ன செய்ய? அவன் நிலைமை எப்படி? இந்த காசு வந்தா ஏதோ செலவை சரி கட்டலாம்னு கணக்கு போட்டிருப்பா. மாரியம்மா கிளவி அறந்து போன காதுகள் நடுங்க பேசினார். முதியோர் பென்ஷன் ஊர்ல பாதி பேருக்கு மேல வரல. அதை விடுங்க. எங்க ஐயா பேங்க் வேலைக்காரரு. பேங்க்ல காசு எல்லாம் போகுமா? அதானே,
பேங்க்ல வேலை செஞ்ச காசையுமா அப்படி செய்வாங்க? மேனேஜரை பார்த்து கேட்டு வரலாம்ல. போஸ்ட் மாஸ்டர் சின்னைய யோசனை சொன்னார். இன்ன வரைக்கும் அங்கே தான் மேனேஜர் வீட்டில் தான் மாமா உட்காந்துட்டு வரேன். கிளவி அங்கே தான் போயிருக்கணும்னு சந்தேகம். மேனேஜர் பாவம் உள்ளூர் கிராம பேங்கே வேஸ்ட்டுன்னு பேசுகிறாரு. ஒன்றுமே வசலாக மாட்டேங்குதான். அப்பப்போ வர பணத்தை அங்கே வேலை செய்கிறவ எடுத்துக்கிறாங்க போல. அவருக்கே 2-3 மாதம் சம்பளம் எடுக்க முடியலையாம். பாலையா தாங்க முடியாத எரிச்சலுடன் பேசினான். பேங்க் மேனேஜரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. லோனை கொடுன்னு மேலே சொல்லிடுறாங்க. சொன்ன நிமிஷத்தில் பெரிய பெரிய ஆளுங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. வசூலிக்க போனால் எகத்தாளம் பேசுகிறாங்க. ஏதோ சின்ன சின்ன சம்சாரியை கட்டுற காசில் தான் வண்டி ஓடுது. அவங்களும் அடுத்த லோனை குறி வச்சு தானே கட்டுறாங்க. அது பரவாயில்ல என்றவர் சீக்கிரமாக ஐயாவோட நிலுவையை தந்துடுறேன் என கைகூப்பி அனுப்பி வைத்தார். பாலையாவின் வீட்டில் சாயங்காலம் வரை பிரச்சனை நீடித்தது. இடையில் யார் யாரோ வந்து சமாதானம் சொன்னார்கள். வீரபாண்டிக்காரி ஒரே காலில் நின்றாள். ஆத்தால கண்ணில் பார்க்காம சமாதானம் ஆக மாட்டேன். இடையில் வந்த காபி பலகாரத்தை கூட தொட மறுத்தாள். மீனா நைஸாக பேசி தன் வீட்டுக்கு அழைத்து சென்று சாப்பிட வைத்தாள். பாதி சாப்பாட்டில் கண்ணீரால் கைகழுவி எழுந்தாள். எங்கள் ஆயாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்களா என மீனாவிடம் கேட்டுக்கொண்டாள். ஒருவாறாக அனைவரும் ஒத்த முடிவுக்கு வந்து கருப்பணசாமி கோயில் பூசாரியை வரவழைத்து மை போட்டு பார்ப்பது எனும்போது 4:30 மணிக்கான வாங்கொலி பள்ளிவாசலிருந்து ஒலித்தது. பாலையாவின் வீட்டில் நடு கூடத்தில் உட்கார்ந்து வெற்றிலையில் மை தடவி மையோட்டம் பார்த்த பூசாரி கிழவி கிழக்கு பக்கம் பதுங்கி இருப்பதாக அருள்வாக்கு சொன்ன நேரம் ரேஷன் அரிசியை புடைத்து நாவி எடுத்து குருணை பிரித்து கொடுக்கும் வேலையை முடித்துவிட்டு சம்பளமாய் கொடுத்த பணத்தை இடுங்கிய கண்களால் எண்ணி பார்த்து கொண்டிருந்தாள் கிழவி. ஒரு 2 நாள் கழிச்சு வா பெரியாத்தா, ரேஷன்ல அரிசி வரும் கூப்பிடுறேன் என அரிசி வியாபாரம் பார்க்கும் மலக்காரம்மாள் சத்தமாக சொன்னாள். வேற சோளம் கேப்ப எது இருந்தாலும் சொல்லு சரசு, வந்து மடக்கு சோளுக்கு போட்டு புடைச்சி சுத்தம் செஞ்சு தாரேன். வீட்டில் சும்மாவே தானே இருக்கேன். பிளாஸ்டிக் குடத்தில் இருந்த நீரை மொண்டு முகத்தில் தெளித்து கொண்டு அப்படியே வாயில் விட்டு கடவாய் வழியே ஒழுக ஒழுக குடித்துவிட்டு அரிசி குடோனிலிருந்து வெளியே வந்தாள் கிழவி. நன்றி, வணக்கம்.